பிரபாகரன் சார், விக்னேஷ், விவேஷ் 3 பேரும் ஒரு நாளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வண்டினா என்ன, எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் அது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் வண்டி ஓட்டி பல வண்டியில் ஓட்டியிருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஸோ மிஸ்டர் பிரபாகரன் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். First of all, I would like to thank Krishna Bajaj for inviting me for this wonderful event. Thank you so much, sir. Thank you so much. என்னை பற்றி சொல்லணும்னா என் பேர் பிரபாகரன். நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சேனல் நேம் வந்து குரு ட்ரையல். ஸோ இந்த மீட்டிங்லாம் தான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக. ஸோ பஜாஜ் பல்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாரும் இந்த பேரை கேள்விப்படாமல் இருக்க முடியாது. யாரும் இந்த பேர் அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிடவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த பல்சர் ரேஞ்ச் இந்த பைக் வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இன்றைக்கி லான்ச் ஆகிருக்க இந்த 2 பஜாஜ் பல்சர் 2 வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூட்டியராக இருக்குது. ஸோ அது N250 இருக்கட்டும் இல்லை F250 இருக்கட்டும், பார்க்க செமையாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ சார் சொன்ன மாதிரி N250ங்கிறது ஒரு நேக்கட் பைக் அண்ட் F250ங்கிறது ஒரு ஃபேரிங் பைக். ஸோ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால் இந்த 2 தான், நேக்கட் அண்ட் ஃபேரிங் தான். மற்றபடி டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ பவர் பாயிண்ட் வைஸ் பார்த்தோம்னா 2மே சேம் தான். ஸோ 24.5 PS ஆஃப் மேக்ஸ் பவரும் 21.5 Nm ஆஃப் மேக்ஸ் பவரும் இந்த பவர் பாயிண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட என்னென்னா, ஸோ இந்த பட்ஜெட்டில் ஸோ நமக்கு ஒரு பெரிய கிடைச்சிருக்க ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன, ஸ்லிப்பர் கிளச். ஸோ சிட்டியில் ஓட்டும் போது அந்த கிளச் கூட ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ சடனாக நம்ம கியர் டவுன் பண்ணும்போது அந்த ஒரு ஜர்க் இல்லாமல், அது டெக்னிக்கலாக பேக் டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக போகலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் அது நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லேம்ப்பு. ஸோ அந்த ஃப்ரண்ட் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் பார்க்க சூப்பராக இருக்குது. அதோட அந்த மேலே வர எல்இடி டிஆர்எல்ஸாக இருக்கட்டும், ஸோ பார்க்க இந்த ஐப்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பார்க்க செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் லைட்டர்ஸ் எல்லாமே, அது டிராஃபிக் லைட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டெயில் செக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரீமியம் ஃபீலை தருதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங்னு பார்த்தோன்னா அது ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க்கும் ரியரில் 230 mm டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய டிஸ்க் அப்படின்னாலே பிரேக்கிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு இருக்கும். ஸோ பிரேக்கிங் வந்து நம்ம நம்பி போகலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் டெலஸ்கோபிக் மோஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நைட்ராக்ஸ் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பம்ப்பு, ஒரு பாட்டோல்ஸ் எல்லாம் நம்ம போகும்போது நல்ல சஸ்பென்ஷன் கொடுக்கும், பேக் பெயின் இருக்காது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு எஃபெக்டிவ் டேம்பிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வண்டி பற்றி சொல்லணும்னா சொல்ல வேண்டாம், அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ், வண்டிக்கு வந்து செம லுக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஹிட் அடிக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.